சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் என் தமிழ் உறவுகளே. கடுவெளி சித்தரின் மீது விழுந்த கலங்கத்தை போக்க சிவலிங்கம் மூன்றாக பிளந்த அதிசயத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பேச்சு சரியாக வராதவர்களுக்கு தேன் அபிஷேகமும், கல்வியிலும் இசையிலும் சிறந்து விளங்க கலாச்சந்திரனுக்கு பால் சாதம் நெய்வேத்தியமாகவும், சந்திராஷ்டமி காலத்தில் மனோதிடம் குறையாமல் இருக்க வழிபடக்கூடிய முக்கிய தெய்வமுள்ள தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. கோவில் நுழைவு வாயிலின் வலதுபுறத்தில் விநாயக பெருமான் அரச மரத்திற்கு கீழே அமைதியான சூழலில் இருக்காரு. விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிட்டு கோவிலின் தீர்த்த குளத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குளத்திற்கு மகால தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. இந்த கோவில் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, கோவிலின் சிறப்புகள் என்ன, கோவில் திறந்திருக்கும் நேரம் என்ன, அபிஷேக பூஜைகள் எப்படி செய்யணும், எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வெளியில் இருக்கிற தீர்த்த குளத்தையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு 2 நுழைவு வாயில்கள் இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரியிலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இரும்பை மகாலம் என்ற சிவஸ்தலத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திண்டிவனத்திலேருந்து கிளியனூர் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் வழியில் திருச்சிற்றம்பலம் கூட்டு சாலையை தாண்டினதும் சிறிது தூரம் சென்றோம் அப்படின்னா இடதுபுறத்தில் இரும்பை செல்லும் சாலை பிரியும். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலமான திரு அரசலீஸ்வரர் கோவிலும் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அந்த கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள். கல்வியின் அதிபதியான தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். இங்கே லிங்கோத்பவர் இருக்காரு, இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். லிங்கோத்பவருக்கு அருகிலேயே கோவில் சுவற்றில் நிறைய கல்வெட்டுகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவில் 1800 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட மிக பழமையான கோவில். சோழர்களால் கட்டப்பட்டு திருப்பணிகளும் செய்யப்பட்டிருக்கு. பிரகாரம் மேற்கு சுற்றுல கருவறைக்கு பின்புறம் வள்ளி தேவசேனையுடன் மயில் மீது அமர்ந்தபடி ஆறுமுகநாதர் இங்கு காட்சி தருகின்றார். இங்கே நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்தின் தல வரலாறு தான் இங்கே சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க. கோவிலை சுற்றி வலம் வந்துக்கிட்டே இந்த கோவிலின் தல புராணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடுவெளி சித்தர் இத்தலத்தில் இருக்கிற அரச மரத்திற்கு அடியில் கடும் தவத்தை மேற்கொண்டார். அப்பொழுது நாட்டில் மழை இல்லாமல் மக்கள் பஞ்சத்தில் வாடினர். சித்தரின் தவத்தின் காரணமாக தான் நாட்டில் மழை இல்லாமல் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு நினச்சி இந்நாட்டு அரசர் சித்தரின் தவத்தை கலைக்க முயற்சித்தார். தேவதாசி பெண்ணை அழைத்து வந்து நடனமாடச் செய்து சித்தரின் தவத்தை கலைத்தனர். சித்தரின் தவம் கலைந்ததும் நாட்டில் மழை பெய்து செல்வம் செழித்தது. அதை கொண்டாடும் விதமாக திருவிழாவும் நடைபெற்றது. அப்பொழுது சுவாமி ஊர்வலம் வரும்பொழுது அந்த தேவதாசி பெண் நடனம் ஆடினாள். அந்த பெண்ணின் நடனம் நடராஜரின் நடனமாகவே இருப்பதாக சித்தர் நினைத்தார். அப்பொழுது அவர் காலில் இருந்த சிலம்பு கீழே விழுந்தது. சித்தர் அந்த சிலம்பை எடுத்து பெண்ணின் காலில் அணிவித்தார். அதை பார்த்த மக்கள் கேலி செய்தனர். அதனால் சித்தர் கோபத்துடன் சிவனை நோக்கி பாடலை பாடத் தொடங்கினார். அப்பொழுது சிவலிங்கம் 3ஆக பிளந்தது. அனைவரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்ட பின்பு சிவலிங்கம் ஒன்று சேர்ந்தது. சிவலிங்கம் பிளந்த நிகழ்வை இங்கே வடிச்சிருக்காங்க பாருங்க. கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் 3 பாகங்களாக பிளந்து 3 முகங்களுடன் இருக்கும். இம்மூன்று பாகங்களையும் ஒரு செம்பு பட்டையில் கட்டி வைத்து பூஜைகள் செய்கின்றனர். இந்த 3 முகங்களும் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்றும் அழைக்கப்படுது. சிவபெருமானின் இந்த மும்மூர்த்தி தரிசனம் மிகவும் அபூர்வமானது. புராண கதைகளை எடுத்துரைக்கும் விதத்தில் இங்கே சிற்பங்கள் அழகாக வடிச்சிருக்காங்க. சித்தர் அந்த நடன பெண்ணுக்கு கால் சலங்கை அணிவிக்கும் காட்சி இங்கே இருக்கு பாருங்க. இசைக்கலையில் சிறந்து விளங்கவும் பேச்சு வராதவர்களும் இத்தல அம்பிகைக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை உட்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். கருவறை முன்சுவர் முழுவதும் செப்பு தகடால் வேயப்பட்டு தங்கமுலாம் பூசியது போல இருக்கும். கடுவெளி சித்தரின் சிற்பம் இங்கே இருக்கு பாருங்க. 3ஆக பிளந்த அதிசய சிவலிங்கமாக உள்ள மகாகாளீஸ்வரரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். குயில் மொழி நாயகி அம்மனையும் இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். தனி சன்னதியில் கால பைரவர் இருக்காரு, இங்கே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம்.
பிரகாரத்தில் சந்திரன் மேற்கு பார்த்தபடி தனி சன்னதியில் இருப்பார். இவர் தனது கையில் ஏடு ஒன்றை ஏந்தியிருப்பது வேறு எந்த தலத்திலும் காண முடியாத சிறப்பு. பக்தர்கள் இவருக்கு பால் சாதம் நெய்வேத்தியமாக படைத்து வணங்குகின்றனர். இதன் மூலம் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும்.